வணக்கம். இது பயிற்சிக்கான வீடியோ. பை அண்ட் செல் பரிந்துரைக்காக கிடையாது. இன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பார்ட் 10ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓப்பன் டு லோ பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அண்ட் ஓப்பன் டு ஹை பாயிண்ட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் என்ன இம்பேக்ட் நடக்குதுங்கிறத நம்ம லாஸ்ட் ஒரு 1 இயரோட டேட்டாவோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 7 2023 இருந்து ஜூலை 5 7 2024 வரைக்கும் 1 இயரோட டேட்டா எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா 6 7 வந்து சாட்டர்டே சண்டே, ஸோ அதனால் 5 7 வரைக்கும் டேட்டா எடுத்துருக்கேன். 1 இயரோட டேட்டா எடுத்து வச்சிருக்கேன். 1 இயரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 248 ட்ரேடிங் டேஸ் வருது. பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் 7 ஜூலை 2023 இருந்து அஞ்சு 7 வரைக்கும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மொத்தம் வந்து 248 ட்ரேடிங் டேஸ் வருது. இந்த 248 ட்ரேடிங் டேஸில் வந்து ஓப்பன் டு லோ டிஃப்ரென்ஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ் அண்ட் அது கம்மியாக இருக்கிற ட்ரேடிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 53 நாள் வருது. அதே மாதிரி ஓப்பன் டு ஹை டிஃப்ரென்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து 100 அண்ட் 100 கம்மியாக இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 73 ட்ரேடிங் டேஸ் வருது. மொத்தம் 126 ட்ரேடிங் டேஸ் வருது. ஸோ இந்த 126 இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நாளைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்டு இல்லை அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்து மூவ் ஆகும். 400 பாயிண்ட்டு 450 பாயிண்ட்டு இல்லை 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கு. அப்போ மூவ்மெண்ட் கொடுக்குறப்போ ஓப்பன் டு லோ பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அடுத்தது வந்து அது மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி ஓப்பன் டு ஹை வந்து பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த பேலன்ஸ் அந்த 400 பாயிண்ட்டோ இல்லை 450 பாயிண்ட்டோ 500 பாயிண்ட்டோ மூவ்மெண்ட் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு. ஸோ அதுக்கு தான் நான் 1 இயரோட ரெக்கார்டோடு நான் உங்ககிட்ட இந்த வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா 126 ஒர்க்கிங் டேஸ் இருக்குது. அந்த 126 ஒர்க்கிங் டேஸில் ஒவ்வொரு இதாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஓப்பன் டு ஹை மூமெண்டம் பார்த்துருவோம். ஓப்பன் டு லோ டிஃப்ரென்ஸ் இருக்கிற பாயிண்ட்ஸ் மொத்தம் 53 ஒர்க்கிங் டேஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் டு லோ டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஓப்பன் டு லோ வந்து டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா மேல் நோக்கி போகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஓப்பன் டு லோ வந்து பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அடுத்த மூமெண்ட் வந்து மேலே அப் சைடில் கொடுக்கறதுக்கு வேண்டிய பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து மேலே நோக்கி போகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்படி எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னா 23,195 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஓப்பன் டு ஹை டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 73 ட்ரேடிங் டேஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி ஓப்பன் டு ஹை வந்து 100 பாயிண்ட் அண்ட் அது கம்மியாக வச்சுருக்காங்க. அதில் எவ்வளோ பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னா 35,621 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 126 ஒர்க்கிங் டேஸில் நம்மளுக்கு 58,816 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓப்பன் டு ஹை மூமெண்ட் வந்து 23,195, ஓப்பன் டு ஒரு லூ மூமெண்ட் வந்து ஒரு 35,621 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம கால்குலேஷனுக்கு இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு போகிறதில்ல. ஏன்னா யாருக்கு வந்து மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு எப்படி மூவ் ஆகும், சப்போர்ட் பிரேக் பண்ணுமா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாது. ஸோ அதனால அன்னன்னைக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கும்ல, அந்த க்ளோசிங் பாயிண்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுலேருந்து கால்குலேஷன் போட்டால் ப்ராஃபிட் அதிகமாக வர மாதிரி காமிக்கும். ஸோ அதனால நான் இந்த கால்குலேஷன் நான் எடுத்துக்கல. இப்போ அந்த ஓப்பன் டு ஹை பாயிண்ட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கிறப்போ நம்மளுக்கு அன்னன்னைக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ல க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா 53 ஒர்க்கிங் டேஸில் 15,730 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது டிஃபரன்ஸ் வந்து நம்ம ட்ரேட் எடுத்ததுலேருந்து 15,730 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி ஓப்பன் டு லோ மொமெண்டம்ல இருக்கிறது வந்து க்ளோசிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 23,856 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 39,586 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 39,586 பாயிண்ட்லையும் நம்ம வந்து கழிச்சிக்கிறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து அது நீங்கள் டிசைட் பண்ணுறதா. ஸோ இது நான் முடிவு பண்ணுற வேண்டியதில்லை. அப்போ 126 ஒர்க்கிங் டேஸில் ஸ்டாப் லாஸ் வந்து 50 பாயிண்ட் வச்சுட்டிங்கனாலுமே 6,300 பாயிண்ட் நீங்கள் இதில் கழிச்சிக்குங்க. கழிச்சிட்டு பேலன்ஸ் வந்து மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட் நான் எது கழிச்சிருக்கேன்னா, ஏதாவது இந்த என்ட்ரி டைமு என்ட்ரி எடுக்கிறப்போ போயிடுச்சு, நிறைய மக்கள் கேட்பீங்க, அப்போ அதே பாயிண்ட் என்ட்ரி எடுக்க முடியுமா, இல்லை என்ட்ரி எடுத்தாலும் அது வருமா, மேலே போகுமா கீழே வருமா, 30-40 பாயிண்ட் முன்ன பின்ன வரதானே செய்யும் அப்படிம்பீங்க. அதுக்கு வேண்டி நான் 100 பாயிண்ட்டாக கழிச்சிட்டேன். அதில் கழிச்சிட்டிங்கன்னா 12,600 பாயிண்ட் நம்ம கழிச்சாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 பாயிண்ட் கழிச்சிட்டேன். ஏன் 5,000 பாயிண்ட் கழிச்சிட்டோம்னா ப்ரீமியம் வந்து
திடீர்னு ஐ அதிகமாகிறப்போ ப்ரைஸ் அதிகமாக இருந்திருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸுக்கு மறுபடியும் ஒரு 5000 பாயிண்ட் கழிச்சிட்டிங்கன்னா மொத்தம் வந்து இந்த 39,586 பாயிண்ட்ஸில் 23,900 பாயிண்ட் நான் கழிச்சிட்டேன். இப்போ இந்த 23,900 பாயிண்ட் கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு நெட்டாக ப்ராஃபிட்டுக்கு இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,686 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 15,686 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயரில் என்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னா எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 2,35,290 வந்திருக்கு. எஸ்டிமேட் ப்ராஃபிட் தான். 2,35,290 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 19,607 பர் மந்த்துக்கு வருது. அது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 65% வருது நம்மளுக்கு. ஸோ இதுக்கு மேலே என்னங்க ஒரு ட்ரேடிங்கில் வேணும். அதே மாதிரி கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து எவ்வளோ வச்சுக்கலாம்னா ஒரு 30,000 வச்சுக்கலாம். இதுக்கு 30,000 வச்சுட்டு எவ்வளோ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னா ஒரு 550 இருக்கிற ப்ரீமியத்தை வந்து நம்ம பை பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு மார்ஜின் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம மார்ஜின்ல இருந்து 27% தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் மார்ஜின் வந்து உள்ளே தான் இருக்க போகுது. ஒரு லாட்டுக்கு நீங்கள் எடுத்தீங்கனாலுமே ஒரு பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65% கிட்ட ப்ராஃபிட் வரைக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி பாருங்கள். செல்ஃபாக அனலைஸ் பண்ணிவிட்டு இது எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, இந்த ஓப்பன் லோட் பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து குறைவாக இருக்கிறப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்குது, அதே மாதிரி ஓப்பன் டு ஹை பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் செல்ஃபாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி பயிற்சி வீடியோவில் நான் நிறைய போட்டிருக்கேன். எல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஐவியோட மூவ்மெண்ட்டு, ஆக்டிவ் கான்டாக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அந்த பயிற்சி வீடியோவில் போய் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அது பாருங்கள். பார்ட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ 10வது பார்ட் 10 வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது வரைக்கும் பாருங்கள். எல்லா விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறையா சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆஃபர் கிடைக்கிறப்ப மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். ஸோ அதனால் நீங்கள் செல்ஃபாக ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.